வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 1 மணிக்கு நடக்கக்கூடிய தியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 23ஆம் தேதி 4வது மாதம் 2025 1 மணிக்கு நடக்குது. டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து புதன்கிழமை நடக்குது 1 மணிக்கு. இந்த ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கையில் வந்து 231 நமக்கு முன்னாடி நாள் 1 மணிக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 431 கொடுத்துருந்தோம். பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 431 எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 231. நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் தான் கொடுக்குறோம். அந்த 4 நம்பர்ஸ்குள்ளே இருந்து நம்ம நிறைய டைம் வந்து ஃபுல் வின்னிங்கே நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வந்த ரிசல்ட்டு வந்து 231 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் 431 கொடுத்துருந்தோம். பிசி வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது வந்து நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணிக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா டியர்கான கெஸ்ஸிங்க நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும்தான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஏ போர்டில். பி போர்டில் நமக்கு 3ஆம் நம்பர் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வர்ற மாதிரி தெரியுது. பி போர்டில் 3ங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்குன்னு பார்க்கையில் வந்து நம்ம 0 எடுத்திருக்கோம். 3-0 பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 5ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டு 5 வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்காங்க. சி போர்டில் 5ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி சி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 5ஐயும் 6ஐயும் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா பி போர்டில் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் வந்து 5ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கேன். நல்ல நம்பர்ஸாக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஆர்டு ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பிசி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இன்றைக்கி பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 36 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 35ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 32ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் 05 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். இன்றைக்கி பிசியில் வந்து நம்ம 5 நம்பர் எடுத்திருக்கோம். இந்த 5 நம்பருமே வந்து ஸ்ட்ராங்காக தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது 4 நம்பர், இந்த 4 நம்பருக்குள்ளே இருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 36, 35, 32, 05 எடுத்துக்கலாம். பிசி மட்டுமே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிசியிலேயே இந்த நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஆல் போர்டு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னு பார்க்கையில் வந்து ஆல் போர்டில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி 0 எடுத்திருக்கோம். 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0ஐயும் 5ஐயும் ஆல் போர்டு வந்து எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் வந்து நம்ம 0ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கோம். 10,000% ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம்.
ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி 0வையும் 5ஐயும் எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து ஆல் போர்டில் 0வும் 5ம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 10,000% நீங்கள் எடுத்துக்கலாம். வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே நமக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து 935 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. 935 432 836 905 நம்ம வந்து 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸ் பார்க்குறோம். நீங்களே பார்க்குறீங்க, கம்மியான நம்பர்ஸ் தான். 4 நம்பர் தான் உங்களுக்காண்டி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே கொடுக்குறேன். நம்ம வந்து 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கு 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்த்தோம். 4 நம்பர் தாங்க எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணி எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இந்த பெண்டிங் நம்பர்ஸு சார்ட்டை வச்சு பார்க்கையில் ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 1 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து நமக்கு 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பர் இந்த நம்பர் தான். பி போர்டில் வந்து 5 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 வந்து 50 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து நமக்கு 27 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸை நம்ம பார்த்தோம். இந்த அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸை மேட்ச் பண்ணி எப்போதும் போல் நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் கலந்தும் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கையில் வந்து இன்றைக்கி 05 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 05 நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 16ம் நல்ல நம்பர் தான். அதே மாதிரி 08 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த மாதிரி நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே கொடுக்குறோம். கலப்பு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 13 கூட ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 97 08 05 86ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 86 கணக்கில் வந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பராகவும் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த 6 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே வந்து 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 6 நம்பர்ஸ்கில் இருந்து ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக ஒரு வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பெண்டிங் நம்பர்ஸை மட்டுமே கலந்து தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். வேறு நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கல. இன்றைக்கி வந்து நம்ம பாக்ஸில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து பாக்ஸு நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி கொண்டு வரல. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி ஒரு 3 நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 286 097 286 097ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி 013 ஒரு கணக்கில் இருக்குங்க. கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 013 கம்மியான நம்பர்ஸாக 3 நம்பர்ஸு தான் பெண்டிங் நம்பர்ஸை மட்டுமே மேட்ச் பண்ணி உங்களுக்காண்டி நான் எடுத்திருக்கேன். பாக்ஸு நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும்தான் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்கையில் வந்து 94 32 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 94 32.
அதே மாதிரி 09 35ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். நீங்களே பார்க்குறீங்க 09 35. நம்ம எப்போதுமே வந்து ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 10 13ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 10 13 நல்ல நம்பர் தான். 94 32 09 35 இந்த நம்பர்லாம் நல்ல நம்பராக இருக்குது. எல்லா நம்பர்களையும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 92 86 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இங்கே 4 நம்பர்ஸுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க 4 நம்பர் தான் எடுத்திருக்கோம். டியருக்கு 1 மணிக்கு 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். நல்ல நம்பர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 94 32 09 35 10 13 92 86. கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே வந்து கேஎலுக்கும் டிஎருக்கும் வந்து தொடர்ந்து வந்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம கொடுக்குறோம். நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக வந்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். 93 600 46 847. நம்ம வந்து இன்றைக்கி புதன்கிழமை நடக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1 மணிக்கான கெஸ்ஸிங் தான் பார்த்தோம். 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் தான் கெஸ்ஸிங் எல்லாமே மேட்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். கம்மியான நம்பர்ஸாக நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 4 நம்பர்ஸ் முதல்ல கொடுத்துருப்போம். அந்த 4 நம்பர்ஸுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான். கண்டிப்பாக வந்து எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிசி மட்டுமே வந்துச்சுனாலும் 4 நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. ஏபிபிசிஎஸ்சிலையும் கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களும் இந்த நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.